நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கிட்டத்தட்ட தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அதிமுக திமுக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட அந்த தொகுதி பங்கீடை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செஞ்சிட்டாங்க. இருந்தாலும் திமுக இந்த கூட்டணி உருவானதுலேருந்தே, அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுலேருந்து அந்த கூட்டணி மீது ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாஜக தான் அதிமுகவை இயக்குது, இப்போ தொகுதி பங்கீட கூட பாஜக சொல்லி தான் அதிமுக செஞ்சுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் மீண்டும் மீண்டும் திமுகவினர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து மீண்டும் மீண்டும் ஏன் விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க? திமுக இந்த மாதிரி அதிமுக கூட்டணி மேலே விமர்சனம் பண்ணதுக்கு காரணம் என்ன, தங்களுடைய நிலைமையில் மிகப்பெரிய வீக்காக இருக்குது. பேஸ்மெண்ட்டு டோட்டலாக வீக்கான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஸோ இந்த பேஸ்மெண்ட்டு வீக்காக உள்ளவங்க எப்படி பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு பிரச்சனை நல்லா தான் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள செக் பண்ணி மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குதா இன்னும் டாக்டர் சொல்லுவாங்க. அதே போல் திமுகவுடைய கட்சி, இந்த ஆட்சி, இந்த கூட்டணி என்பது முழுக்க அஸ்திவாரம் இல்லாத ஒரு ஆட்டம் கண்டிருக்குது அந்த கூட்டணி. இப்போ அதனால தான் அவங்களுக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 10 நாள் நீங்கள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இப்போ ஏறுமுகத்தான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஏன்னு சொல்கிறேன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவும், இந்த ஆட்சியை மீண்டும் கட்டமைத்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்ட கலெக்டரில் 20 மாவட்ட கலெக்டர்களும் 18 சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளும் உளவுத்துறை சேர்ந்த பல அதிகாரிகளும் இரவு பகலாக திமுகவுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த உளவுத்துறை தினசரி அதிமுக கூட்டணியை பற்றி தினசரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, தலைமையில் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பிஎஸ் கோயல் அவர்கள், அண்ணன் எடப்பாடி அண்ணன் டிடிவி அவர்கள், அதுபோல் அதிமுகவுடைய கூட்டணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய தெம்பாயிட்டாங்க எல்லா இடத்துலையுமே. அதாவது கூட்டணி தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு இப்போ கிளியரன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கிளியரன்ஸ் ஆகிடுச்சு என்பது இன்று முதல் அண்ணன் எடப்பாடி அண்ணன் பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி எம்ஜிஆர் சொல்லுவாங்க, வெற்றி மீது வெற்றி என்ன சேரும், அதை வாங்கி தந்த பெருமையிலெல்லாம் அண்ணன் எடப்பாடி சாரம் என்ற நிலைப்பாடு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை ஆகிட்டது. ஸோ மக்களின் மனநிலையை இவங்க திமுக இப்போ உளவுத்துறை ஸ்கேன் எடுக்க திமுக தேய்புறையான ஒரு நிலைப்பாடு இன்று இருக்கின்றது. என்ன உளவுத்துறை ரிப்போர்ட்டில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? உளவுத்துறை ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சார், இந்த திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு அவர் துறைகளை எந்த துறையிலையும் என்ன எதிர்ப்பிட்டும் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த துறையை கண்டுக்கிறதுக்காக 4 சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளை தனக்கு பிஆர்ஓ என்ற போஸ்டிங் கொடுத்து அவங்க மூலமாக அரசு தொழிற்சங்கங்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, அல்லது தனியார் தொழிற்சங்கங்களும் சரி, அல்லது பொது கோரிக்கைகளும் சரி, எல்லாமே இந்த அதிகாரியை பார்த்துட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் எப்படிங்க சந்திக்க முடியும்னு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு தமிழகத்தினுடைய அரசு மருத்துவர்கள் டாக்டர்கள் 19,300 பேர் இருக்கிறாங்க. அவங்க அசோசியேஷன் டாக்டர் மருத்துவ சங்கமே இதுவரைக்கும் பல போராட்டம் பண்ணி எங்களை முதலமைச்சர் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னா இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் கொடுக்கவே இல்லை. அவங்க அவ்வளோ சொல்லலாத தூரங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள், உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே இந்த கதி என்றால், படித்து கொடுக்குற பகுதியினர் ஆசிரியர்களுக்கே இந்த கதி என்றால், சாமானிய அரசு ஊழியர்களுக்கு என்ன நிலைமை? அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, ராப்பரி, 420, ஸ்னேச்சிங், கிட்னாப்பிங், நிலக்கபலீகரம், இது ஒட்டுமொத்த கஞ்சா உள்பட ஒட்டுமொத்த சமூக விரோதமான செயல்களின் ஒரு கட்டமைப்பான தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குது. இல்லை, இதில் தான் எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, உளவுத்துறை அதிமுக கூட்டணியை பற்றி தினசரி திமுக தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சட்டம் ஒழுங்கு சிரிச்சுக்கிட்டு தானே இருக்குது. அது தொடர்பாக உளவுத்துறை ஏன் உரிய ஒரு முன்னெச்சரிக்கையாவோ இல்லை ஒரு தகவலையோ ஏன் அனுப்ப மறந்துட்டாங்க? அருமையான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த அரசை பொறுத்தவரையிலும் தலைமைச் செயலர், உள்துறை செயலர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மகன் உதயநிதி ஸ்டாலின், சில திமுக மூத்த அமைச்சருடைய சொல்படி தான் இங்கே நடக்கிறாங்க. இவர்களுக்கு உண்மையான கருத்துக்களை சொன்னால் தங்களுடைய பதவி போய்விடுமோ என்ற நிலைப்பாடு இருக்க காரணம் என்னவென்றால், அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்போ காலியோடும் கிராமத்து பழமொழி உண்டது. அதே போல் நல்ல கருத்துக்களை சொன்னால் மக்கள் இப்படி போனால் நமக்கு என்ன, நம்முடைய பதவியை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி தான் இந்த ஆட்சியில் உள்ள அதிகாரிகளும் இந்த ஆட்சியும் சொல்லுகின்ற நேரத்தில் மக்களை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற நிலைப்பாடு அவங்க இருக்கிறாங்க. இதைத்தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேட்கின்றன. அப்போ எதிர்க்கட்சிகள் கேட்க ஒரு 10 நாளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுக்கிடாமல் இருந்தாங்க. சரி பார்த்துக்கலான்னு. இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணி அமைச்சு எல்லாருடைய கூட்டணியில் உள்ள எல்லா தலைவர்களும்
100% மனநிறைவோடு, புது தொம்போடு, புது பொலிவோடு அதிமுக கட்சி ஆபீஸில் எல்லா தொழிலும் ஒருங்கிணைந்து நிறைவாக செல்கின்றார்கள். ஆகவே கூட்டணி இன்று கலகலப்பான ஒரு நிலைப்பாடு உள்ளது, ஒரு கலகலப்பான ஒரு மகிழ்ச்சியான நிலைப்பாடு உள்ளது. இந்த மகிழ்ச்சி நிலைப்பாடு வெற்றியின் இலக்கு நோக்கி செல்லுகின்ற காரணத்தினால்தான் திமுகவில் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் முன்னாடி பேசும்போதே சொல்லியிருந்தீங்க, அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்குது, திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னீங்களா? என்ன திமுக கூட்டணி என்ன ஆட்டம் கண்டிருக்கு? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ அதிமுக போல் அவங்களும் கிட்டத்தட்ட கூட்டணிக்கு எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட கொடுத்துட்டாங்க. வேற என்ன வகையில் திமுக கூட்டணி ஆட்டம் கண்டிருக்கு? திமுக இப்போ என்ன நினைக்கிறேன்னா, 5 வருஷம் ஆட்சியில் வந்தோம், 5 வருஷம் ஆட்சியாக வந்து ஒரு குடும்பம் ஒரு ஆட்சி மொத்தமாக நம்ம சோகா பண்ணிட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் வந்து ஜல்லி பைசா கூட கஜானில் ஒன்றுமே கிடையாது. உலக வங்கியிலேருந்து உள்ளூர் வங்கியிலேருந்து உலக வங்கியிலும் கடனை வாங்கியும் சோகா பண்ணியாச்சு. இப்போ இந்த திமுகவில் நம்ம கூட இருக்கிற கூட்டணியாக இருக்கணும். கூட்டணி நம்ம ஆளுங்கட்சி அறிவு மதிக்கிறதும் கிடையாது. இப்போ தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலின் போது நீங்கள் 2 மாதத்துமான ஒரு நிலைப்பாடை பார்த்தீங்களா? சிறுத்தைக்கு ஒரு நிலைப்பாடு, கம்யூனிஸ்டுக்கு ரைட்டு லெஃப்ட்டுக்கு ஒரு நிலைப்பாடு, இப்படி காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடில் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் மனநிலை என்னென்னா, இவங்க ஒத்து வர மாட்டாங்க, நாங்கள் அணி மாறுறோம்னு ஒரு நிலைப்பாடு அவங்க இருந்தது. இவங்களை அந்த சரி பண்ணதுக்காக தான் பட்டத்தில் கிராமத்தில் இளைஞன் பட்டம் விடும்போது நூலை விட்டு கொடுத்துட்டே இருப்போம் பாருங்கள். அதே போல் திமுக என்ன பண்ணால் கூட்டணிக்குள்ள இருக்கிற ஆட்களை பல்ஸ் பார்க்குறாங்க. இப்போல்லாம் ஓரணியில் வந்துட்டாங்க. இல்லை ஓரணியில் ஆரம்பத்தை சொல்கிறேன். பல்ஸ் பார்க்க என்னென்னா, விடுதலை சிறுத்தைக்கு 6 சீட்டு தான், அது மேலே எங்களுக்கு இல்லை. அப்போ விடுதலை சிறுத்தைக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே கரண்டில் இருக்கிற அந்த கட்சி எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கணும். ஏற்கனவே பழைய லீடர்கள் இருக்கிறாங்க, சீனியர் லீடர்கள், அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும். 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், 8 சீட்டு கொடுக்க காரணம் என்ன? அண்ணன் திருமாவளவன் அழகாக ஒரு நூல் விட்டார். எப்படின்னா, பாண்டிச்சேரியில் நாங்கள் எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் 3 சட்டமன்றத்தில் அங்கே தனிச்சு நிற்கிறோம், மீதி தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இது ஒன்றே சாட்சி. ஏன்னா இது எதுக்குன்னா, அங்கே அடித்தா இங்கே வலிக்கும், பாண்டிச்சேரியில் அடித்தா தமிழ்நாட்டு தேர்தலில் திமுக வலிக்கு என்பதுக்காக தான் விடுதலை சிறுத்தை அழகாக ஒரு நூலை விட்டு பாண்டிச்சேரியில் அறிக்கையும் கொடுத்து விட்டாங்க, டிக்ளரும் பண்ணிட்டாங்க. அப்போ ஓஹோ, ஒருவேளை திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தையை வெளியில் போய்விடும் என்ற மனநிலை 100% உளவுத்துறை திமுக தலைமைக்கு ரிப்போர்ட். இப்போ அந்த விசிக பண்ண அந்த பார்கைனை ஏன் இடதுசாரிகளால் பண்ண முடியல? ஏன்னா அவங்களும் இப்போ இரட்டை இலக்கத்தில் தான். அது ஓகே. சண்முகம் அவர்கள்லாம் ரொம்ப உறுதியாக இருந்தார், எங்களை பலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கள் கட்சியோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி சீட்டு தரணும் உறுதியாக இருந்தார். கடைசியில் அவரும் 5 தொகுதியில் சுருங்கிட்டார். ஒரு விஷயம் சார், திமுக பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் தான் அந்த கூட்டணி. எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சியில் வந்துட்டு நீ யாரோ நான் யாரோ அந்த நிலைப்பாடு வராங்க. இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே போனான்னா போட்டால் அவங்களுக்கு பற்றி கவலை கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தையை திமுக இழப்பதற்கு தயாராக இல்லை. அந்த நிலைப்பாடை பார்க்கின்ற போது காரணம் என்னென்றால், வட தமிழக மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் பாட்டாளி மில் கட்சிக்கு எந்த அளவு ஸ்ட்ரென்த் இருக்குதோ அந்த ஈக்குவலன் ஸ்ட்ரென்த் விடுதலை சிறுத்தைங்க இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரென்த் பாட்டாளி மில் கட்சியை வந்து அதிமுகவில் போனதுனால, கூட்டணிக்கு போனதுனால அந்த கூட்டணியை சரி பண்ணதுக்கு விடுதலை சிறுத்தை தேவை. அப்போ விடுதலை சிறுத்தை என்ன பண்ணால், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, இந்த உங்களுக்குள்ள உங்கள் கட்சியில் இருக்க தொண்டர்கள் நிறைய பேர் தாவேக்கால போயிட்டாங்க, உளவுத்துறை ரிப்போர்ட்டு சொல்லுது, அதில் பழைய ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இல்லை, அதனால் 6 வாங்குங்க 5 வாங்குங்க 6 வாங்கன்னு சொல்லும்போது சிறுத்தையால் எண்டும் விற்கவும் முடியாது விழுங்கவும் முடியாத நிலைமையில் இருக்கும்போது அறிக்கை கொடுக்காரு, தொண்டர்கள் யாரும் விருப்பம் பண்ண கொடுக்காதீங்க, இங்கே இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு விருப்பம்லாம் கொடுக்காதீங்க, பார்ப்போம். நாங்களும் எவ்வளோ போராட்டம் பண்ணும்போது அவங்க எடுத்த கடைசி சாஸ்திரம் புதுச்சேரி தேர்தல். புதுச்சேரியில் அழகாக சொன்னாங்க, 3ல் நிற்போம், இதில் கூட்டின்னு போகும்போது இவர் வெளியில் போனால் தமிழ்நாட்டில் நமக்கு தோல்வி காணக்கூடிய நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதுக்கு தான் உடனடியாக பயந்து எக்ஸ்ட்ரா 2 சீட்டோடு 8ஓட முடிச்சுட்டாங்க. இப்போ புதுச்சேரி தேர்தலை வச்சு இப்போ விசிக திமுக மிரட்டி இருக்கா? அல்ல அப்படி ஒருவேளை மிரட்டி இருக்குன்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் கேட்டு இரட்டை இலக்கத்தில் கேட்டு மிரட்டுவது என்று சொல்லதை விட இது ஒரு அரசியல் சாணக்கியம். இது ஒரு அதாவது நேரடியாக உங்களை பகச்சிட முடியாது. நான் இப்போ காரணம் நேரடியாக பகச்சிட்டோம்னா அடுத்து வேல்முருகன் வெளியில் போனால் இப்போ பழைய தூசியெல்லாம் தட்டுறாங்கல்ல, அதே மாதிரி தட்டி விடக்கூடாது என்பது எல்லா கட்சிக்கும் அந்த எண்ணம் இருக்கும். அது திமுகவில் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா வேல்முருகன் அவரே சொல்லிட்டாரு, 5 வருஷம் இருக்கும்போது நல்லவனாக ஆகிட்டேன், இப்போ தான் கூட்டணி வெளியே போனால் என் மேலே தூசி கேஸில் தூசி தட்டுறியா, எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்கிறாங்க. 2வது என்னென்னா, திமுகவுடைய நிலைப்பாடு எப்படின்னா, ஒரு தள்ளாடி நடக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தில் சொல்லுவாங்க போக்கத்தான் என்னெல்லாம் செய்வான்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய அட்ராசிட்டிலாம் பார்த்திங்கன்னா, எந்தெந்த கட்சியில் யார் அந்தந்த கிராமத்தில் முக்கியமான விஐபிகளோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கட்சிக்கு வந்துடுங்க, வந்தால் உள்ளாட்சி மன்றத்தில் ஒரு தலைவர் போஸ்ட் ஒன்று ஆக்குறேன், அதுவும் பெரிய தலைவர் நீங்கள் வாங்க, உங்களுக்கு அந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்லி இப்படி ஆசைய வார்த்தையை கூட்டி தான் தங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஆளுங்கட்சி செய்கிற வேலையாங்க. இல்லை புரியுது. அப்போ வேல்முருகனை வந்து பழைய வழக்குகளை தூசி தட்டி எடுத்து அவரை வந்து ஒரு அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுக கையாளுது அப்படின்னா,
இப்போ விசிகா வந்து அப்போ நிர்பந்தத்தின் காரணமாக நம்மளும் அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற நிர்பந்தத்தின் காரணமாக தான் திமுக கூட்டணியில் நீடிக்குது. விசிகா நிலைப்பாட்டுக்கும் வேலுமுருகன் நிலைப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வேலுமுருகன் அறிக்கை கொடுத்துருக்காரு, என்ன நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, கூட்டணி சம்பந்தம் இதுவரை என்ன பேசலை, ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அரசு துறை அதிகாரிகள் முதல் அந்த அதிகாரிகள் துறை சார்ந்த அமைச்சருக்கு அனுபவப்பட்டு எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கேன்னு எங்கிட்ட பட்டியல் இருக்குது, நான் வெளியே விடுவோம் பாருங்கள், உங்களை தேர்தலுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம் பாருங்கன்னா அறிக்கையை வெளியே கொடுத்துட்டாரு. ஸோ அறிக்கையை வெளியே கொடுத்தும்போது வேல்முருகனால் இரட்டை விதமான ஆபத்து. ஒன்று, கட்சியிலேருந்து வெளியே போயிட்டார், இவருக்கு சீட்டும் கொடுக்க முடியாது, எவ்வளோ பிரச்சனை. இப்போ வெளியே விட்டனால இந்த ஆள் ஏதாவது நம்முடைய ஊழல் மேட்டரை கிளறி விட்டு அது அதிமுக கூட்டணிக்கு வலுவு சேர்க்கக்கூடாது என்பதிலும் திமுக தெளிவாக இருக்கின்றது. திமுக சம்பந்தமான ஊழல் பட்டியலை வேல்முருகன் வெளியிட்டுருவார் அப்படிங்கிற போறாரு, இல்லை வெளியிட போறாருன்னு உங்கள் வார்த்தைப்படி வச்சுட்டாங்க. அந்த பயம் ஒன்று இருந்தாலும் கூட இன்னொன்று, வட தமிழ்நாட்டில் இப்போ பாமக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது வட தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வங்கிய திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்ததில் முக்கிய பங்கு வந்து தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கு இருக்கு. இன்னைக்கு வேல்முருகன் அவர் வெளியே போயிட்டாங்கன்னா அதுவும் திமுகவுக்கு பாதிப்பு தானே வட தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது இந்த பாதிப்பு அவங்க எதில் மேட்சிங் பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, சிறுத்தை நம்ம கூட இருந்தால் போதும், சரி இது நம்ம இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். அதுக்கு அவங்க கிரவுண்ட் ஒர்க் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்கட்சியில் கொஞ்சம் வீக்காக யார் இருக்கிறாங்களோ அவங்கள தட்டி எழுப்புவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு திமுக சார்பில் ஏவா வேலு மந்திரியை நியமிச்சிருக்கிறாங்க. அவருக்கு 24 மணிக்கு என்ன ஆகலைன்னா, இப்போ சென்னையில் உள்ள கார்பரேஷனில் ஆளுங்கட்சியை சேர்ந்த சில கவுன்சிலுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4 ரவுடிகளை போட்டுக்கிட்டு விடிய காலம் 5 மணிக்கு திருவள்ளம் வருவாங்க. எங்கே ரோடு மண்ணு கொட்டியிருக்காங்களா, வீட்டுக்கிட்ட செங்கல் கொட்டியிருக்காங்களா, அதை எடுப்போமா இதை எடுப்போம், எப்படி டீல் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இது பற்றி தமிழ்நாடு முழுவதும் திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்களுக்கு இது ஒரு பொழப்பாக எடுத்து, இப்போ மதுரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் 3 மாவட்டத்துக்கு மூர்த்தி மந்திரி இன்சார்ஜ் போட்டுக்கிறாங்க. கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி இன்சார்ஜ் போட்டுக்கிறாங்க. சென்னைக்கு கோயில் மந்திரியை போட்டுக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இந்த மாதிரி குத்தகைக்கு மாதிரி கொடுத்து இதன் மூலம் ஓட்டுகளை வாங்கி ஒரு அன்கோப்படி டீல் பண்ணலான்னு அமைச்சர்கிட்டே லீஸ்ட் இந்த குத்தகைக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாவட்டங்களை குத்தகை கருத்து நடத்துகிறாங்க. அங்கே வந்து சின்ன சின்ன ஒதுங்கிற தலைவர்களாக நீங்கள் வாங்க, உங்களை அதில் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க. இந்த உருவாக்குறது காரணம் என்னென்னா, ஒரு எதிர்க்கட்சிக்கு மேல் ஒருத்தருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகினால் அதுலேருந்து குழப்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்ற நிலைப்படும் திமுக இப்போ செஞ்சுட்டு இருக்குது. கூட்டம் எல்லாம் வலுவாக தானே, அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரியே தெரியலையே. அதாவது நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ திமுக கூட்டணி தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதாவது இந்த திட்டங்கள் வந்து முந்தினத்துக்கு வரைக்கும் அந்த திமுகவோட மனநிலை உள்ளது. என்ன நினச்சாங்கன்னா, அதிமுக கூட்டணி இவ்வளோ வலுப்பெறாது, அது பாட்டு இழுத்துட்டே இருப்பாங்க, அதில் நம்ம ரெண்டத்தை தம்ம தட்டு தூக்கி ஓடி இங்கே கூட்டு வந்துடலாம்னு நினச்சாங்க. ஆனால் கூட்டணி டெல்லி மூலமாக, பியூஷ் கோயல் மூலமாக அழகாக செட்டரேட் பண்ண உடனே இப்போ வந்து ஆஹா இவங்க காட்டமே பிடிச்சிட்டாங்க, ஸோ இனி பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆகவே இவர்கள் பிரச்சாரத்தின் இலக்கு முழுவதும் திமுக ஊழலை தான் வெளியே கொண்டு வருவாங்கன்னா நமக்கு சரியான வழியில் பயணிக்க முடியாது என்ற நிலைப்பாடு திமுகவுக்கு உள்ளுக்குள்ளே பயம் கொடுக்குது. இல்லை, அப்போ அந்த பயத்தினால தான் வழக்கமாக திமுகவோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும், பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதிமுக தலைமை கழகத்தில் தான் தொகுதி பங்கீடு விவகாரம்லாம் இறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனால் இப்பயும் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக ஆல்ரெடி அதை தொகுதி பங்கீடுலாம் கொடுத்துட்டாங்க, ஒரு கண் துடைப்புக்காக தான் அது அதிமுக அலுவலகத்தில் நடந்திருக்கு அந்த தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இது எப்படி அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை திமுகவினர் கட்டமைக்கிறாங்க. சரி, இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கிராமத்திலேயும் சரி ஒரு வீட்டில் திருமணம் நடக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையனும் பார்த்து அலையன்ஸ் பார்க்குறாங்க. நம்ம என்னதான் திருமண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணாலும் மணமகன் சொந்தக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கும், மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க பொண்ணு வீட்டில் மட்டும் மரியாதை. ஆமாம், அதே போல் அதிமுக கூட்டணி எல்லாம் பேசி அலசி ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி டெல்லியில் ஓகே பண்ணிவிட்டு இங்கே வரும்போது அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு தலைமை அண்ணன் எடப்பாடி அண்ணன். அப்போ அதிமுக கட்சி ஆஃபீஸில் இருந்து அதை எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கொடுத்தாங்க, மகிழ்ச்சி. அது இறங்க மகிழ்ச்சி, அது என்ன ஒரு நிலைப்பாடு, அது என்ன நாகரிகம், அது என்ன தமிழருடைய பண்பாடு. இது நாகரிகம், அடிப்படை நாகரிகம் கூட தெரியாமல் திமுக இப்படி பேசுறாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இல்லை, அதான் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும், இல்லை பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கம் தான் அந்த விமர்சனம். அந்த நோக்கம் இருந்தன, ஆனால் நோக்கம் நேற்றோடு அவர்கள் முடிஞ்சு விட்டது. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல. இல்லை சார், அதிமுக கட்சி ஆஃபீஸில் வச்சு இன்றைக்கி என்டிஏ கூட்டணியை ஒட்டுமொத்த தலைவரை வர வச்சு ஒரே இடத்துல வர வச்சு மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் ஓகே பண்ணோன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு சார். இன்றைக்கி மக்களுடைய மனநிலை இந்த கூட்டணி வெற்றி பெறும், இந்த கூட்டணி வாக்களிக்க வேண்டும், திமுக கூட்டணி இனிமேல் தேவையில்லை. ஏன்னா குழந்தைகள் முதல்
மூதாட்டி வரைக்கும் இந்த மாநிலத்தில் விட்டு வைக்காம அவ்வளோ மோசமான ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ஆட்சியில் வந்து யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது, எவருக்கும் பாதுகாப்பு கிடையாது. நோ கேரண்டி நோ வாரண்டி என்ற சைனா பொருள் மாதிரி இந்த ஆட்சி இருக்கின்றது. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் 60% மக்கள் மனநிலை. இந்த ஆட்சியை வெளியில் அனுப்ப வேண்டும் என்று தமிழக அரசு துறையில் 70% அதிகாரிகளுடைய ஊழியர்களுடைய மனநிலை இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலை வைத்துக்கொண்டு உங்கள் மூலமே உங்களுடைய குறைகளை இவ்வளோ வைத்துக்கொண்டு வெளியில் காட்டிவிடாமல் நடித்து கொண்டிருந்தீர்கள். இந்த நடிப்பு அதிமுக மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைத்த பிறகு அவர்களுக்கு சாயம் வெளுத்து விட்டது. இன்னைக்கு காங்கிரஸும் திமுக கூட்டணியில தானே இருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடுலாம் இறுதி செஞ்சுட்டாங்க. ஆனா தேமுதிகவோட நிலைமை இப்போ எப்படி இருக்கும்? அதில் கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் தேமுதிக வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. காரணம் என்னவென்றால் அதிமுகவில் கூட்டணிகளுக்கு தொகுதி பங்கீடு கொடுத்து வெற்றிகரமாக மன நிறைவோடு இப்போ பிரச்சாரத்துக்கு பயணிக்கிறாங்க. ஸோ அவங்க இனிமேல் எங்கேயும் போக முடியாது. எங்கே போனால் விஜய் கூட இங்கே போன விஜய் யாரும் வேண்டாம், நாங்கள் தனித்து நிற்போம், எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்கள் தேர்தலில் காட்டுவோன்னு ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியாதுங்க, எங்கேயும் போக முடியாது. ஆகவே அவர்களும் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அறிவாலயம் கதி என்ற ஒரு நிலைப்பாடு தான் நினைக்கிற நிலை. குறைந்த சீட்டுகள் கொடுத்தாலும் தேமுதிக வாங்கியிருந்த தவிர வேறு வழியே இல்லை. அவங்க இங்கே தான் இருந்து ஆகணும். ஓகே சார், நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.